திண்டுக்கல் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று அரசு நலத்திட்ட உதவி வழங்குவதற்காகவும் முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைப்பதற்காகவும் புதிதாக அடிக்கல் நாட்டுவதற்காகவும் தமிழக முதலமைச்சர் நேற்று இரவு மதுரைக்கு வருகிறார். இன்று காலை மதுரையிலிருந்து சாலை வழியாக திண்டுக்கலுக்கு வருகின்றார். முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட எல்லையான பாண்டியராஜபுரம், சின்னாலப்பட்டி, மெட்டூர் டோல்கேட், அஞ்சல் ரவுண்டான ஆகிய இடங்களில் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அஞ்சலி ரவுண்டான என்ற இடத்தில் வேனிலிருந்து கீழே இறங்கி பொதுமக்களுடன் கைகுலுக்கியும் செல்பி எடுத்தும் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நடந்து வந்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக திண்டுக்கல் மாவட்டத்தில் 61 பேருந்துகளை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் இன்று மட்டும் 2,62,164 பயனாளிகளுக்கு 1,082 கோடி 86 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார். கிட்டத்தட்ட 18 துறைகளைச் சேர்ந்த 1,082 கோடியே 86 லட்சம் மதிப்பில் வருவாய், ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவம், நல்வாழ்வுத்துறை, கூட்டுறவுத்துறை, உணவு துறை, தொழிலாளர் நலத்துறை உட்பட 18 துறைகளில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட வழங்க உள்ளார். அதே போல் முடிக்கப்பட்ட பணிகள் கிட்டத்தட்ட 111 பணிகள் கட்டடங்கள் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. 337 கோடி 84 லட்சத்து செலவில் கட்டப்பட்டுள்ள 111 பணிகளுக்கான கட்டடங்கள் திறந்து வைக்கிறார். அதே போல் 174 கோடி 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 202 கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு பணிகளையும் முதலமைச்சர் துவக்கி வைத்துள்ளார். ஐயப்பன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.